பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9:8 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். கவனிங்க, மேவிபோசேத் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த மேவிபோசேத் தாவீது ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். அல்லேலூயா. அது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேவிபோசேத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த மேவிபோசேத்து அவருடைய குடும்பத்தாரும் தாவீதுக்கு செய்தது கொஞ்சம் நெஞ்சமான காரியம் கிடையாது. எத்தனையோ துரோகங்களை இந்த தாவீதுக்கு இழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இவனுடைய தகப்பனாய் இருக்கிற சவுல் எத்தனையோ தீமைகளை இந்த தாவீதுக்கு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தாவீது தன்னுடைய சத்ருவாய் இருந்த ஒருவனை தான் இந்த தாவீது நோக்கி பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:2 சொல்லுகிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அல்லேலூயா. யாரு நல்லவன்? ஆனா இந்த மேவிபோசேத்து இவன் நல்லவன் கிடையாது, இவனுடைய குடும்பம் நல்லவர்கள் கிடையாது. ஆனா ஒரு தீமையான ஒரு மனுஷன் இந்த தாவீது கிட்ட தயை பெற்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. நல்லவன் தான் தயை பெற முடியும், ஒரு கெட்டவன் தயை பெறவே முடியாது. ஆனா தாவீது இவர்கள் கெட்டவர்களா இருந்தும் இந்த மேவிபோசேத்தை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. நோக்கி பார்த்தான். கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்தது. அல்லேலூயா. யார் நிமித்தம் கேட்டீங்கன்னா, யோனத்தான். அல்லேலூயா. அந்த யோனத்தான், இந்த மேவிபோசேத்துக்கு தகப்பனாயிருந்த யோனத்தான், அவன் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். அல்லேலூயா. அவன் இவனுக்கு எத்தனையோ நன்மைகளை தாவீதுக்கு செய்தான். அல்லேலூயா. அந்த குடும்பத்துல யோனத்தான் என்கிற அந்த ஒருவன் நிமித்தம் தான், அந்த யோனத்தானை நினைத்த போதுதான் இந்த தாவீது இந்த மேவிபோசேத்தை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அந்த யோனத்தான் என்கிற ஒருவனுடைய நீதி நிமித்தம் இன்றைக்கு தாவீது ராஜா இந்த மேவிபோசேத்தை நினைத்து பார்க்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு நன்மை செய்ய நினைத்தான். அல்லேலூயா. நன்மை செய்ய நினைத்தான். பாருங்க, நம்ம கூட அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் இருந்தோம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்தான். பல ஆண்டுகளாக, பல நாட்களாக தேவன் நமக்கு தம்முடைய முகத்தை மறைத்தார். நீங்க எத்தனை நாட்கள் கடவுளை நீங்க நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்க? நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய முகத்தை காட்டினாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளும் தேவன் நமக்கு முகத்தை நமக்கு காண்பிக்கவே இல்லை. அல்லேலூயா. காரணம், நம்முடைய கொடுமையான பாவங்கள் அப்படிப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன். அல்லேலூயா. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமை பொழுது உனக்கு என் முகத்தை மறைத்தேன். அல்லேலூயா. என் முகத்தை மறைத்தேன். நமக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உருக்கமான இரக்கங்களோடு நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானதுனால, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்ததினாலேயே தேவனாகிய கர்த்தர் அவரை பார்த்தார், நமக்கு தேவன் தயை செய்தார். அல்லேலூயா. அவரை பார்த்தார், அந்த கொடூரமான காட்சியை பார்த்தார். அவர் செய்த அந்த தியாகத்தை அவர் நோக்கி பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நமக்கு தம்முடைய முகத்தை காண்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன நோக்கி பார்க்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய நீதி கிடையாதுங்க. அல்லேலூயா. நம்முடைய நியாயங்கள் தேவனுக்கு முன்பாக கிடையாது. அவர் செய்த தியாகத்தினாலேயே இன்னைக்கு நம்மை நோக்கி பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தைரியமா இருங்க. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். அல்லேலூயா. காரணம், இயேசு கிறிஸ்து பலியாகி இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க கூப்பிடும்போது கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை பார்க்காமல் இப்போது இருக்க மாட்டார். காரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறார். அல்லேலூயா. பல நாட்களாக நமக்கு மறைத்த முகத்தை ஆண்டவர் இன்னைக்கு காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. உங்க பிரச்சனைகளை நான் யாரிடம் சொல்ல போகிறேன் நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவனிடத்துல போக நீங்க தயங்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைப்பாரோ சொல்லி அவிசுவாசமா இருக்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா 1:48, மரியாள் சொல்றாங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
அல்லேலூயா. நம்முடைய அடிமையில, நம்முடைய தாழ்மையில நம்முடைய முகத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். காரணம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து மூலமா தான் இன்னைக்கு நம்மை தேவன் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.